தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் பாலமுரளிவர்மன். அண்ணன் நிகழ்த்த இருக்கின்ற பிரளயத்திற்கு வழிவிட வேண்டிய கடமையோடு மிக விரைவாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசிய தலைவர் தேவர் பெருமானார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். எங்களுக்கு 30 முக்கோடி தேவர்களை தெரியாது. எமக்கு தேவாதி தேவர்களை நாங்கள் பார்த்ததில்லை, அறிந்ததில்லை. நாங்கள் அறிந்த ஒரே தேவர் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள்தான். அவர்கள்தான் எங்களுக்கு தெய்வமாக இருந்து எப்போதும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டுகிற வழியிலே தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர் தமிழ் தேசிய தலைவர்? அவர் ஐயா நேதாஜியுடன், மாவீரன் நேதாஜியுடன் சேர்ந்து படை நடத்தினார். இந்திய தேசிய ராணுவத்திற்கு இங்கிருந்த தமிழர்களை அனுப்பி அந்த படையை பலப்படுத்தினார் என்பதனால் எல்லோரும் இதுவரை அவரை இந்திய தேசிய தலைவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பன்னாட்டு தலைவர், சர்வதேசிய தலைவர். அவர் ஆசியாவுக்கு உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாம் போராடிய ஒரு தலைவர். ஆனால் அவர் 1949 23ஆம் தேதி ஜனவரி மாதம் 23ஆம் தேதி அவருடைய நேதாஜி என்ற இதழிலே எழுதினார், ஆதிமொழி தமிழ். அந்த தமிழனின் பெருமையை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த நேதாஜி இதழ் தொடங்கப்படுகிறது என்ற சொல் தலைவர் அவர்தானே தமிழ் தேசிய தலைவர். அதனால்தான் அவர் அடிப்படையிலேயே அவருடைய உணர்விலேயே ரத்தத்திலேயே தமிழ் தேசிய உணர்வு அன்றைக்கு கலந்திருந்தால்தான் அந்த காங்கிரஸை அன்றைக்கு குழி தோண்டி புதைத்தார். அதன் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் இப்போது காங்கிரஸை இல்லாமல் செய்துவிட்டார்கள். அந்த செத்து போன காங்கிரஸை தூக்கி சுமக்கின்ற இந்த திராவிடத்தையும் குழி தோண்டி புதைப்பதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற உண்மையான புகழ் வணக்கம். ஐயா அவர்களை தேசிய தலைவரை சாதிய தலைவன் என்று எவன் சொன்னான்? இந்த துறைகள் தான் சொன்னார்கள். ஐயா சொல்றாங்க, ஒரு மனிதனின் பண்பாடு, ஒரு மனிதனின் ஒழுக்கம், அதை வைத்துதான் அவனை மதிக்க வேண்டியமே தவிர, அவனுக்கு மரியாதை தர வேண்டுமே தவிர, ஒரு சாதியால் ஒருவனுக்கும் எந்த மரியாதையும் தரக்கூடாது என்று சொன்ன அந்த தேசிய தலைவர் இவர்களுக்கு சாதிய தலைவரா? ஏன் அந்த முத்திரையை குத்தினார்கள்? ஏன் அந்த முத்திரையை குத்தினார்கள்? பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்று நாங்கள் சொல்லுவோம், ஐயா மூக்கையா தேவர் என்று நாங்கள் சொல்லுவோம். சாதியை ஒழிப்பு போராளிகள் என்று இங்கே தம்பிகள் கூட சொன்னார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பு போராளிகள் அல்ல, தங்களுடைய சாதியை தங்கள் வீட்டு முற்றத்திலேயே ஒழித்து மறைத்து வைத்துக் கொண்ட போராளிகள். ஐயா ராமசாமி அவருடைய அந்த வாரிசுகள். இல்லை என்றால் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும், நெஞ்சுக்கரி நேரு அவர்களுக்கும், நெஞ்சுக்கரி நேரு என்று நான் சொல்லவில்லை, ஐயா கருணாநிதி தான் சொல்லியிருக்கிறார், நெஞ்சுக்கரி நேரு அவர்களுக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கின்ற முதலமைச்சருக்கு நன்றி என்று கமவார் நாயுடு சங்கம் சூரட்டி ஒட்டியதில்ல. அப்ப சொல்லி இருக்கிறா, நாங்க சாதி ஒழிப்பு போலாரி அயோக்கிய பிள்ளைக சொன்னாங்களா? ஐயா சேகர்பாபு அவர்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? அந்த மகள் எங்கே இருக்கிறார்? சாதி ஒழிப்பு போராளி வரிசையில் வந்தவர்கள். அதனால சாதி ஒழிப்பு போராளி என்பது தமிழ் ரத்தம் கொண்ட தலைவரிடம் தான் இருந்திருக்கிறது. அதைத்தான் ஐயா அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அண்ணன் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வழியிலே நாம் இந்த அவருடைய ஐயாவின் தலைவரின் கொள்கையை நிறைவேற்றிய தீர்வோம். அதற்கு இந்த திராவிடத்தை உழைப்பதற்கு தமிழ் தேசிய ஆட்சி இங்கே உறுதியாக மலர வேண்டும். அண்ணனை மாண்புமிகு முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று இங்கே தம்பி இசைமதிவாணன் சொன்னார். அது ஒட்டுமொத்த தமிழர்களின் கடமை. இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை, மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் நகரிலே ஐயாவுக்கு புகழ் வணக்கம். கேரளாவோட ஒரு இடத்துல காட்டுங்கடா, பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நகர் காட்டுங்கடா. தேசிய தலைவர், இந்திய தேசிய தலைவர் என்று சொல்றாங்கல்ல, காட்டுங்கடா, கேளுங்கடா. கேரளாவில் பினராயி விஜயன் கேளுங்க, கர்நாடகாவில் சீதாராமையிட கேளுங்க. ஏன் இல்ல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நகர்? தமிழன் வாழ்றாள், ஏன் வைக்க முடியல? அப்புறம் என்ன உங்க திராவிடம்? அப்புறம் என்ன உங்க திராவிடம்? அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க, அண்ணன் நடைமேடை பிரச்சனைக்கு வழக்கு போடுவதில்லை. நான் கூட இந்த நகரத்தில் மாநகராட்சியில் பார்த்திருப்பீங்க, நடைமேடை நடப்பதற்கு என்று பலகை வைத்திருப்பார்கள். எங்களை என்னடா நினைச்சு எங்களை நடைமேடை நடப்பதற்கு தமிழனுக்கு தெரியாதா அப்படின்னு நமக்கு ஒரு அவமானமா இருக்கும். ஆனா இந்த தற்கொலை வெற்றி கழகம் வந்த பிறகுதான் அவன் சரியான பழக வச்சுக்கான். அதெல்லாம் சொல்லிதான் புரிய வைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு. ஆனா அண்ணன் சொல்றதுல சிக்கல் இப்ப புரியுது. ஆனா வழக்கு போட வேண்டாம், ஆட்சி மாற்றம் இங்க அனைத்தையும் சாத்தியப்படுத்தும்.
ஆள் ஏரியாவில் கில்லின்னு வசனம் பேசுறவன் பனையூர் ஒரு ஏரியாவை தவிர விட்டு வர்றதில்ல. அங்க அவங்களுக்கு வச்ச பழகம் அது. இந்த நடைமுறை இல்ல. நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கான் இருக்க ஒரே வழி தமிழ் தேசியம். அண்ணன் சீமான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.